நீலகிரி மாவட்டம் உதகையில் கொய்மலர் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொய்மலர் சாகுபடியை ஊக்குவிக்க அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலர் சாகுபடிக்கு விவசாயிகள் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர். பசுமை குடில்கள் அமைத்து சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் ஜெர்புரா, ஆசியன் லில்லியம், கார்னேஷியன் போன்ற மலர்ச்செடிகள் குறைந்த முதலீட்டில் வளர்க்கப்படுவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த கொய்மலர் சாகுபடியில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அரசும் உதவியோட அது 50% மானியத்தில் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொய்மலரில் அதிக லாபம் கிடைக்குதுங்கிறது எல்லா விவசாயியும் அதை செய்கிற விவசாயிகள் கூடிய ஒரு கருத்து. உதகையில் நிலவும் காலநிலை, தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்படும் 50% மானியம் போன்றவற்றால் கொய்மலர் சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது பலரது கவனம் கொய்மலர் சாகுபடியின் பக்கம் திரும்பியுள்ளதால் கொய்மலருக்கு சீரான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாதம் ஆடி மாதம்னால ஒன்றும் விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதம் இதுக்கு முன்னாடி வெளிமாநிலம் அங்கங்கே அனுப்புறதுனால ஓணம் மூர்த்தம் எல்லாமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு விலை விற்கிதுங்க, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. கொய்மலர் சாகுபடியை ஊக்குவிக்க விதை மற்றும் நாற்றுக்களுக்கான மானிய தொகையை அரசு அதிகரிக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக உதகையில் இருந்து வில்லியம்.